Hello everyone. In this class, we are going to complete this Satavahanas, right? In the class, we have discussed till Gautamiputra Satakarni, right? Satavaha dynasty, one of the important kings, Gautamiputra Satakarni is the most important one. And like achievements Nasik inscription inscription mother Gautami Balshri record it is one important point under Gautamiputra Satakarni. And இவங்களுடைய டைம் பீரியட்லயே matronymics இவரோட டைம் பீரியட்ல என்னாச்சு அப்படினா ரிவைவ் ஆச்சு, which means like அவங்களுடைய மதர் lineageல இருந்து நேம் பண்றது, that is matronymics, right? So this name is derived from his mother only, mother or female ancestor. Now let's discuss into like எப்படி சாதவாகனாஸ் உங்களுடைய பவரை கன்சாலிடேட் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம், ரைட்? the first point என்ன அப்படினா இவங்க both பிராமணிசமும் இவங்க பேட்ரனைஸ் பண்றாங்க, புத்திசமும் அவங்க என்ன பண்றாங்க அப்படினா பேட்ரனைஸ் பண்றாங்க. why? because அப்படினா லைக் சோஷியல் அக்செப்டன்ஸ்க்காக மக்கள் மத்தியில இவங்கள இவங்களுடைய அத்தாரிட்டியை மக்கள் ஏத்துக்கணும்ங்கிறதுக்காக they are patronizing the Brahminical thing and also Buddhism, right? Now the second point is இங்க என்ன பண்றாங்க அப்படினா லைக் இருக்குறதே இவங்க சாவரன்ங்கிறத காமிக்கிறதுக்காகவும் and in order to revive this Buddhist Brahmanism இவங்க அஸ்வமேத யாகாஸ் and ராஜசிவ யஜ்னாஸ் இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படினா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? this is the second point. third point என்ன அப்படினா இவங்க இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா Brahminical thing and Brahmins and Buddhist, இவங்க ரெண்டு பேருமே அவர் என்ன இந்த கிங்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படினா லேண்ட் டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. எதற்காக அப்படினா லைக் இவங்களுடைய அத்தாரிட்டியை லெஜிட்டிமைஸ் பண்றதுக்காகவும் அண்ட் இவங்களுடைய இம்பீரியல் பவரை மக்கள் ஏத்துக்கறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லேண்ட் டொனேட் பண்றது. அண்ட் த ஃபோர்த் திங் இஸ் தட் அங்க இருக்கக்கூடிய நெய்பரிங் எம்பையர்ஸ் கூட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் டிப்ளமேட்டிக் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ஆல்சோ வாரம் இவங்க பண்றாங்க, கன்க்வெஸ்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிமோனியல் ரிலேஷன், ரைட்? ஸோ வசிஷ்டபுத்திர சதகர்ணி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களுடைய பையனை சாகா கிங்கான ருத்ரதாமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, ரைட்? ஸோ வசிஷ்டபுத்திர சதகர்ணியோட பொண்ணு she is getting married to ருத்ரதாமன், he is a சாகா ரூலர், ரைட்? அண்ட் ஆல்சோ நார்த்தன் இந்தியாவில் என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் கிரீக் இன்வேஷன்ஸ் வருது. ஸோ இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இது டவுன் சவுத்ல நடக்கிறதுனால ஸோ அவங்கள எதிர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா they did something, right? So this is with respect to Satavahanas. So கிரீக் இன்வேஷன்ஸ்னால வந்திருக்கக்கூடிய டர்மைல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே ஏற்பட்ட சில குழப்பத்துக்கு காரணமாக நார்தன் இந்தியாவில் அவங்களுடைய ரூலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த திங். The most important points we have discussed under these head is how Satavahanas consolidated their empire. First one reviving and patronizing Brahmanism and Buddhism. எதுக்காக அப்படின்னா சோஷியல் அக்செப்டன்ஸ்க்காக அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா இவங்க லேண்ட் டொனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க in order to legitimize their authority over the people, right? And also diplomatic means war, அதுக்கப்புறம் conquest இதுவுமே அவங்க பண்றாங்க. Then next one is the matrimonial relations. Now we are going to see about the social structure of Satavahanas, right? இப்போ சொசைட்டி எப்படி நமக்கு டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புள் அவங்க யாராக இருக்காங்க அப்படின்னா ஹையர் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஃபிடேட்ரி சீஃப், ரைட்? ஸோ கிங்குக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பெரும் லேண்டை ஹோல்ட் பண்ணுறவங்க, இவங்க ரெண்டு பேருமே they are belonging to this first class. செகண்ட் கிளாஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா லைக் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அஃபீஷியல்ஸ் லைக் அமத்யாஸ், மகாமத்தாஸ். மகாமத்தியாஸ் இன் த சென்ஸ் இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் it will be mostly reflecting or similar to Mauryans, right? Let's discuss about those points too. And next is third classல யார் இருக்காங்க அப்படின்னா physicians, writer, அதுக்கப்புறம் கோல்ட் ஸ்மித், இவங்க எல்லாருமே third classல இருக்காங்க லைக் டாக்டர்ஸ் and not actual doctors, those who are practicing the medicine, right? So next is writers, இவங்க எல்லாருமே third class. fourth class யாரு அப்படின்னா லைக் கார்பெண்டர், பெசன்ட், பிளாக் ஸ்மித், ரைட்? ஸோ எஜுகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடியவங்க தேர்ட் கிளாஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் பண்ணுறவங்க தேர்ட் கிளாஸ். இதே பிளாக் ஸ்மித் அதுக்கப்புறம் பெசன்ட்ஸ் இவங்க ஃபோர்த் கிளாஸில் இருக்காங்க, ரைட்? டோட்டலி இவங்களுடைய டைம் பீரியடில் இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருந்த டெக்கன் ட்ரைப்ஸ் தேவர் கிராஜுவலி பிரமனைஸ்ட், ரைட்? ஸோ பிரமணிக்கல் திங்ஸ் எல்லாமே உள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க டைம் பீரியட்ல 4 வர்ணாஸ் பார்த்தோம் இல்லையா, சத்துர் வர்ணாஸ், பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ். இவங்களுடைய வர்ணா சிஸ்டம் திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா ரிவைவ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வர்ணாஸ் இட் ஹேப்பன்ட் தட், ரைட்? விச் மீன்ஸ்
ஒரு வர்ணாலேருந்து இன்னொரு வர்ணாக்கு வந்து மூவ் ஆகக்கூடியதாக இருக்கலாம், இல்லை கெட்டிங் மேரிட் டு அதர் வர்ணாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா லைக் இட் இஸ் கெட்டிங் ப்ரிவென்டட் பை தீஸ் ரூலர்ஸ், ரைட். அண்ட் ஆல்சோ மென் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேதிக் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுறாங்க. உமன் வந்து தேவர் டோனர்ஸ் ஃபார் புத்திஸ்ட் சங்காஸ், ரைட். புத்திஸ்ட் சங்காஸ் இஸ் புத்திஸ்ட் அசோசியேஷன்ஸ். நவ் உமனுக்கு வந்து தேவர் கெப்ட் இன் சம் ஹையர் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் வந்து கொடுக்கப்பட்டது, ரைட். அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்லையும் உமன் டுக் பார்ட், ரைட். So these are the social structure of Satavahana. Now we are going to discuss about the political structure of Satavahana dynasty, right. So let's come from villages. இப்போ villagesல இருக்கக்கூடிய military இருக்கும் இல்லையா, it was headed by Gaumika, right. So villageல இருக்கக்கூடிய military troop உடைய head யாரு அப்படின்னா Gaumika. இது ஒரு village that is கிராமங்கிறது வந்து it is headed by Gramika or Gaumika, right. அண்ட் கிராமக்கு அடுத்த ஒரு 4-5 கிராமங்கள் சேர்ந்தது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அஹராஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் அவங்கள ஹெட் பண்ணுறது யார் அப்படின்னா அமத்யாஸ், ரைட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஹெடட் பை அமத்யாஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ப்ராவின்சஸ். லைக் நிறைய டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது வந்து ஜனபத் இல்லை ப்ராவின்சஸ். இட் இஸ் ஹெடட் பை மகாமத்தாஸ், ரைட். Next one is that Rajya in the kingdom. It is headed by king, right? So this is Gaumika, Gramika, Amatya, Mahamatra and king, right? So Satavahana உடைய administration வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது and it is highly influenced by the Mauryan political administration structure, right? And also இதுல பார்த்து இந்த அமத்யாஸ் போஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து hereditary post வந்து கிடையாது. It is only selected based upon the merit, right? And also இந்த மாதிரி மான்ஸ் இருக்காங்க இல்லையா, புத்திஸ்ட் மான்ஸ், அவங்களுக்கு கேவ் வந்து பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அத்தாரிட்டி இருந்தது அண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கிரியேட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா உபாரக்ஷிதா, ரைட். நவ் these are the things about political condition. Now we are going to discuss about economic condition of Satavahana dynasty. ஸோ அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேடி கல்டிவேஷன், காட்டன் கல்டிவேஷன் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தது. பேடி வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் முறையில் வந்து தே ஹவ் டன், விச் மீன்ஸ் லைக் ஒரு இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஸ்மால் ரீஜனில் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு சீட்லேருந்து கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் திருப்பி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணி தே வில் பி பிளான்டட். தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் பேடி. அண்ட் காட்டனும் கல்டிவேட் பண்ணாங்க. கோதாவரி பிகேம் அ கிரேட் ரைஸ் பவுல் டூரிங் தி சாதவாகனா டைம் பீரியட். நெக்ஸ்ட் இஸ் மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு குழுவாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி டிஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் வந்து இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பானை செய்கிறவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக இருந்தாங்க, வீவர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக இருந்தாங்க, ஆயில் ப்ரெஷர்ஸ் லைக் எண்ணெயை வந்து லைக் லெட்ஸ் சே ஃப்ரம் கிரவுண்ட்நட்லேருந்து ஆயில் எடுக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஆயில் ப்ரெஷர்ஸ் வந்து இவங்கெல்லாம் தனியாக இருந்தாங்க. ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அண்ட் தே வில் பி டூயிங் பிஸ்னஸ் டுகெதர், ரைட். ஸோ இந்த பேரம் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை ஃபிக்ஸிங் த ரேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே டன் பை தி கில்ட், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கரன்சி. குஷானா எம்பையர் மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் தே மின்டட் மோர் ஆஃப் லெட் காயின்ஸ், ரைட். அண்ட் ஆல்சோ கஷ்யபனாஸ் மீன்ஸ் சில்வர் காயின்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் சில்வர் காயின்ஸும் நிறைய மின்ட் பண்ணுறாங்க சாதவாகனாஸ், ரைட். லெட் காயின்ஸ் அண்ட் கஷ்யபனாஸ், ரைட். நான் அண்ட் ஆல்சோ we discussed, right, கௌதமி புத்திர சதிகாரனி மட்டும் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து போர்ட்ரைட் வச்சு காயின் இஷ்யூ பண்ணது அவர் தான், ரைட். நான் எக்கனாமிக் கண்டிஷனில் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரேடிங் போர்ட். ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 இம்பார்ட்டண்டான போர்ட் இருக்குது. தட் இஸ் கஞ்சம் போஸ்ட் அண்ட் கண்டகசீலா போஸ்ட். கண்டகசீலா இஸ் இன் தமிழ்நாடு, கஞ்சம் இஸ் இன் ஒடிஷா, ரைட். அண்ட் மகாராஷ்டிராவில் கல்யாணி அண்ட் நெக்ஸ்ட் இஸ் போர்ச் இன் குஜராத், ரைட். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட் டியூரிங் தி சாதவாகனா டைனாசிட்டி, ரைட். ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா டெக்கன் ரீஜனில் நமக்கு நிறைய போர்ட்ஸ் வந்து இருந்திருக்கு, அதே மாதிரி வந்து ஓவர்சீஸ் ஆக்டிவிட்டீஸும் இவங்க பண்ணியிருக்காங்க, ரைட். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கனெக்டிவிட்டி, இன்ட்ரா கனெக்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் திஸ் சாதவாகனா கிங்டம் இட் ஆக்டட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் சதர்ன் கிங்டம் அண்ட் நார்தர்ன் கிங்டம். ரெண்டும் கலந்த ஒரு மிக்சராக தான் நமக்கு வந்து இருந்திருக்கு, ரைட். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரிட்ஜ் கிங்டம். அதே மாதிரி நார்த்தில் இருக்கக்கூடிய கல்ச்சர் எல்லாமே வந்து நமக்கு டவுன் சவுத்துக்கு வர்றதுக்கு ரீசன் வந்து இவங்களா தான் இருந்தாங்க, ரைட். அண்ட் ஆல்சோ லைக் நமக்கு டெக்கனுக்குள்ள ஆரியன்ஸோடைய ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பிலீஃபாக இருக்கட்டும், அதை நமக்கு இங்கே எடுத்து வந்ததில் இவங்களுடைய பார்ட்டும் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங், ரைட். ஸோ fusion of both local Deccan elements as well as northern ingredients. இங்கே இருக்கிறதும் சரி நார்தர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் சேர்ந்தும் இங்கே இருந்தது. இன்டர் கனெக்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் தே மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் வித் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அதே மாதிரி ரோமன் எம்பையர் கூடயும் சாதவாகனாஸ் had some good set of relations, right. ஸோ குளோபல் எக்கனாமியோடையும் கனெக்ட் ஆகி தான் இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் we can discuss decline, right. ஸோ டிக்ளைன் எப்படி ஆச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சவுதர்ன் கிங்டம்லேருந்து, அதாவது டெக்கன்லேருந்து இந்த சவுத்தில் வந்து
திக் வெஜிடேஷன் தான் ஒரு பேரியராக இருந்துட்டு இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணி ஃபாரஸ்ட் எல்லாருமே வந்து இவங்க க்ளீன் பண்ணுவாங்க சாதவாகனாஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய கன்க்வெஸ்ட் வந்து ஏற்படும். ஸோ புது புது பவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங், நியூ பவர்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் இன் த சவுத். திக் வெஜிடேஷனை கிளியர் பண்ணதுனால நமக்கு புது புது மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கன்க்வெஸ்ட் வந்து ஏற்படுது. அண்ட் நெக்ஸ்ட் ஷாகாஸ் பொறுத்த வரைக்கும் லைக் இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் எனிமீஸ் தான் அவங்க. திருப்பி அவங்க ரிவைவ் ஆக ஆரம்பிப்பாங்க அண்ட் கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரகிள் வரதுனால தே காட் வீக்கட், ரைட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் தட் எம்பையர் வந்து ஃபியூடேட்ரிஸ் கீழே போய் டிஸ்இன்டெகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் டிக்ளைன் ஆஃப் சாதவாகனாஸ், ரைட். We have completed Sadavahanas. Only few more topics left in ancient Indian history, right. Have a good day. Thank you.